அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிவைன் ரொட்டீன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நமக்கு ஏற்படக்கூடிய கெட்ட நேரமும் நல்ல நேரமா மாறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நொடி பொழுதுல அதாவது ஒரு கற்பூரம் எரிந்து முடிவதற்குள்ளாகவே எப்படி நம்மளுடைய விதியை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான தகவல்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நம்ம சேனல்ல வரக்கூடிய பதிவுகளை இதுதான் முதல் முறை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற பதிவுகள் அனைத்தையுமே உடனுக்குடனே பார்த்து எல்லா தகவல்களையுமே சரிவர தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாற் போல செயல்பட முடியும். இப்போ நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். கெட்ட நேரம் நல்ல நேரமாக மாறுறதுக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரமாக மாறுறதுக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில் இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் அடிப்படையாக அமையுது. ஆனால் ஒரு சில நேரங்களில் வரக்கூடிய கெட்ட நேரத்தை நம்மளால் தாங்கி கொள்ளவே முடியாது. எப்படியாவது இந்த நேரத்தை நம்ம கடந்துட்டா போதும் அப்படிங்கிற சிந்தனை தான் நம்ம மனசுல எழும். அந்த அளவுக்கு கஷ்டத்தை நமக்கு தரக்கூடிய அந்த கழுத்தை நெரிக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் அனைத்தையுமே நமக்கு நொடி பொழுதுல விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு சில குறிப்பிட்ட வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் மேற்கொள்வதன் பலனா கண்டிப்பாக அதனால அதிரடி மாற்றமானது நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படும். எல்லாருக்குமே எல்லா நேரங்களிலுமே கெட்ட நேரம் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இரண்டு கலந்தது தான் இருக்கும். கெட்ட நேரமும் இருக்கும், நல்ல நேரமும் இருக்கும். ஒரு சிலருக்கு கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் கிரக பயிற்சியின் காரணமா எதிர்பாராத சமயத்தில் நமக்கு எதிர்பாராத இழப்புகளை ஏற்படுத்திடும். நல்லா ஓடிட்டு இருக்கக்கூடிய தொழில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் முடக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய பெரிய அளவு கஷ்டங்களை நம்மளால எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அப்படி நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டத்தில் திணறிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா இந்த பரிகாரத்தை மேற்கொண்டோம் அப்படின்னாலே நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். எவ்வளவு பெரிய துன்பத்துல இருந்தாலும் சரி அதுல இருந்து மீட்டு கொண்டு வருவதற்குண்டான ஒரு அதிசக்தி வாய்ந்த பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா கற்பூரத்துக்கு இருக்கு. இந்த கற்பூரத்தை ஏற்றி வைத்து அந்த நேரத்துல நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் இறைவன் கிட்ட சொன்னோம் அப்படின்னு சொன்னாலே அந்த கற்பூரம் எரிந்து முடிவதற்குள்ளாகவே நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்ப நமக்கு ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில தினங்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலையில இருப்போம். அப்படி அந்த முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எதிர்பாராத ஒரு சில பிரச்சனைகள் வரும். அப்படி அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த கெட்ட நேரம் நம்மளை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா இந்த பரிகாரம் உங்களுக்கு நிச்சயமா கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம தொழில் செய்யக்கூடியவங்க அந்த தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் காணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான புது ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடக்கூடிய நாள், அந்த நாள்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பா இந்த பரிகாரத்தை காலை நேரத்தில் செய்துட்டு அந்த நாளுக்குண்டான வேலைகளை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில நடக்காது. அந்த நாள் நம்ம நினைத்த மாதிரியே போய்கிட்டே இருக்கும். சரி, என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்துக்கு நமக்கு முக்கிய தேவை அப்படின்னு பார்த்தா அரை மூடி தேங்காய் கண்டிப்பா தேவை. புதுசா மட்டும்தான் நீங்க முழு தேங்காயை வாங்கி உடைச்சு பயன்படுத்தணும். கடையிலேயே விற்கக்கூடிய அரை மூடி தேங்காயை வாங்கி பயன்படுத்தாதீங்க. நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து உடைச்சு அதுல இருக்கக்கூடிய அரை மூடியை பயன்படுத்தினாலே போதும். மேல் மூடியாகவும் இருக்கலாம், இல்லை குடிமை பகுதியாகவும் இருக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான், எது வேணாலுமே நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த பரிகாரம் எந்த ஒரு குறிப்பிட்ட நாள் கிழமையெல்லாம் பார்த்து செய்யணும்னு கிடையாது. நீங்க ஒரு முக்கிய முடிவு எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா அந்த நாள்ல எந்த விதமான கெட்ட விஷயங்களும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பரிகாரத்தை செய்துக்கலாம். நாள் எப்படி பார்க்க மாட்டோமோ அதே மாதிரி தான் நேரம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் கிடையாது. காலை நேரத்திலையும் செய்யலாம், இல்ல மாலை நேரத்திலையும் செய்யலாம். இப்ப அந்த அரை மூடி தேங்காய் எடுத்துட்டோம் பாத்தீங்களா, இந்த அரை மூடி தேங்காயை வீட்டு பூஜை அறையில பூஜைக்கு உண்டான தட்டுக்கு மேல வைப்பது அப்படிங்கறத செய்யணும். ஒருவேளை அந்த தேங்காய் வைக்கும் பொழுது ஆட்டம் காணுது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பெரிய அகல வச்சுட்டு அதுக்கு மேல கூட நீங்க அரை மூடி தேங்காய் வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம். வச்சுட்டு தேங்காய்க்கு நடுவுல கற்பூரம் இருக்கு பாத்தீங்களா, சாதாரண சூடம், இந்த நான் பச்சை கற்பூரமோ வேற எதுவுமே சொல்லல, சாதாரண கற்பூரம் தீபாராதனைக்காக காட்டக்கூடிய அந்த கற்பூரம் சூடம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த சூடத்தை நடுவுல வைப்பது அப்படிங்கறத செஞ்சுட்டு அந்த கற்பூரத்தை ஏற்றி வைப்பது அப்படிங்கறத செய்யணும். அகலோட சேர்த்து நீங்க தேங்காயை வலது உள்ளங்கையில வச்சு சாமிக்கு எப்படி தீபாராதனை காட்டுவீங்களோ அதே முறையில காட்டலாம். இல்ல தேங்காயை மட்டுமே நீங்க கைகளில் வைத்து தீபாராதனை காட்டுறதுனால செஞ்சுக்கலாம். சாதாரணமாக ஒரு சூடத்தை நம்ம ஏற்றும் பொழுது எப்படி அந்த சூட கரண்டிலேயோ இல்லை ஆரத்தி தட்டுலையோ வச்சு எப்படி சாமிக்கு தீபாராதனை காட்டுவோமோ அதே மாதிரி தான் இந்த தேங்காய்க்கு நடுவில் சூடத்தை வச்சு அந்த சூடத்தை நம்ம தீபாராதனை காட்டுவது போல் அந்த தேங்காயோடு சேர்த்து காட்டும் பொழுது கட்டாயமாக பார்த்தீங்கன்னா அந்த நாளில் வரக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் அந்த கற்பூரம் எரிந்து முடிவதற்குள்ளாகவே அனைத்துமே சாம்பலாய் போயிடும். இந்த ஆரத்தியை நீங்கள் சாமி கிட்ட காட்டும் போது கண்டிப்பாக எந்த ஒரு கவனச்சிதறலுமே இருக்கக்கூடாது. இறைவன் கிட்ட அந்த நாளுக்குண்டான
முன்னேற்றம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து இந்த சூடத்தை ஏற்றுனீங்களோ அந்த நினைவுகள் அனைத்தையுமே நீங்கள் இறைவனிடம் சொல்வது அப்படிங்கிறத செய்யணும். அப்படி நம்ம சொல்லும் பொழுதே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனசு அப்படியே லேசாகும். இந்த கஷ்டங்களோ இல்லை பிரச்சனைகள் எதெல்லாம் நம்ம வரும்னு சொல்லி நினைக்கிறோமோ அது அனைத்துமே மட்டுப்படுவதற்குண்டான ஒரு உன்னதமான வாய்ப்புகள் அனைத்துமே பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்போ முக்கிய முடிவுகள் அந்த நாளில் நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம கடைபிடிச்சுக்கலாம். எல்லா நாட்கள்லையுமே செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த அரைமூடி தேங்காய் பரிகாரம் கட்டாயம் கை கொடுக்கும். இப்போ இந்த குறிப்பிட்ட தேங்காயில் நம்ம சூடத்தை ஏற்றி வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கால்படாத இடத்துல போடுறது அப்படிங்கிறத செஞ்சுருங்க. இல்லை ஓடுற தண்ணி பக்கத்தில் இருக்கு, நீர்நிலைகள் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நீர்நிலைகளில் விடுவது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயை வைத்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை நம்மளை எதிர்நோக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதோ இல்லை அந்த நாளில் எந்த ஒரு முன்னேற்ற தடையும் இருக்கக்கூடாது, முக்கிய முடிவுகள் எடுக்க போறீங்க, அதில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்படி பயன்படுத்தி கொள்கிறோமோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தீராத கடன் சுமை இருக்கும். இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு சில கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிரிந்திருக்கக்கூடியவர்களும் இருப்போம். அப்படி அந்த மாதிரி யாராவது ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் கட்டாயம் கை கொடுக்கும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா அரை மூடி தேங்காய் தான் எடுத்துக்கணும். அந்த தேங்காயில் நீங்கள் கிராம்பை போட்டுக்கணும். மொட்டோடு இருக்கக்கூடிய கிராம்பை 3 அப்படிங்கிற எண்ணிக்கையில் போட்டுட்டு அதில் சூடத்தை போட்டு அந்த கிராம்பும் சூடமும் சேர்ந்து எரியணும். இதை என்னைக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் வருது பார்த்தீங்களா, அந்த ஆதிவாரம் ஞாயிற்றுக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாளின் பொழுது மாலை 6 மணிக்கு, அந்த 4:30 தான் ராகு காலம். அந்த ராகு கால நேரம் முடியறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை வீட்டில் வரவேற்பறையில் வைத்து செய்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லா விதமான கடன் கஷ்டங்களும் தீரும். குடும்ப ஒற்றுமை பலப்படுவதற்குண்டான அற்புதமான வாய்ப்புகளும் பிறக்கும். யார் வேணாலுமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். குறிப்பிட்டு இவங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. கடன் கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்றவங்க இல்லை குடும்ப ஒற்றுமை பலப்படணும் அப்படின்னு சொல்றவங்க ஆண்களாகவும் இருக்கலாம் பெண்களாகவும் இருக்கலாம், யார் வேணாலுமே இந்த பரிகாரத்தை செய்திடலாம். ஆனால் இந்த குடும்ப பிரச்சனைக்கும் கடன் கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் ஞாயிற்றுக்கிழமை நாளின் பொழுது வீட்டு வரவேற்பறையில் வைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஏன்னா அந்த புகை வீடு முழுவதுமே நிறையணும். இந்த வரவேற்பறை அப்படிங்கிறது தான் அனைவருமே வந்து செல்லக்கூடிய இடம். அதனால் ஏற்பட்ட திருஷ்டியின் காரணமாக தான் ஒரு சில நேரங்களில் கஷ்டங்கள் இல்லை கெட்ட சக்தியினுடைய பாதிப்பு அதிகப்படியாக இருக்கும். அதை விரட்டுவதற்குண்டான அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காகவே இந்த கிராம்பையும் தேங்காயும் வைத்து வரவேற்பறையில் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்கிறோம். இப்படி ஏற்றுனதுக்கு அப்புறமா அந்த கிராம்பு தேங்காய் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி தான் நீர்நிலைகளில் ஒன்று விட்டுறலாம், இல்லை கால்படாத இடத்துல போடுறதுனால செய்துக்கலாம். மொத்தத்தில் நம்மளுடைய கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த பொருள் அப்படின்னு பார்த்தா தேங்காய் குண்டு. திருஷ்டிகளும் சரியில்லை, ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே விலகணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் கோவில்களில் சிதற தேங்காய் உடைப்போம். அப்படிப்பட்ட இந்த தேங்காய் வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் கண்டிப்பாக அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த இந்த தலைப்பு உங்களுக்கு உதவி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவை அனைவருமே பார்த்து பயன்பெறட்டும். மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.